ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புது வீடு பால் காய்ச்சறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு இருந்தாங்க. கிரகப்பிரவேசம் அதுக்காக தான் போயின்னு இருக்கோம். காலையில் வெடிகாலம் 5 மணிக்கே போக வேண்டியது. சரியான மழை இருந்ததால் சர்ச்சு முடிச்சுட்டு ஒரு 2 மணி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புனோம். அப்புறம் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் அந்த இடத்துக்காக போகிறதுக்காக போயின்னு இருக்கோம். அப்புறம் இது ரெட் ஹில்ஸு இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு அந்த புது வீட்டுக்காக இறங்கி அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் எல்லாருமே நடந்து சரியான பயங்கரமான வெயில், குழந்தையால் நடக்கவே முடியல, எங்களாலேயும் தூக்க முடியல. அதனால் கூட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். வழியெல்லாம் ஒரே வெயில், அப்புறம் டயர்டு வேறு. ஏன்னா காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் வேறு, அதனால் போக முடியல. அப்புறம் அங்கேருந்து கேட்டுக்கினே அந்த அட்ரஸ் கேட்டுக்கினே நாங்கள் கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மப்ஸலாக இருக்கிறதால நல்லா எல்லா மரம் செடி கொடி எல்லாமே ரசிச்சுக்கினே கிளம்பி போனோம். அங்கே இது இந்த பூ, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அரளிப்பூ தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதை பார்த்து இதெல்லாமே ரசிச்சுட்டு அதாவது தெரியுது பச்சை கலரில் அந்த பில்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் புது வீடு. அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம அதை எடுக்கக்கூடாது. நான் எடுக்கலை. இந்த பூ சின்ன வயசில் நாங்கள் அது மாதிரி உடச்சி விளையாடுவோம். மில்கி நான் உடைச்சிட்டு விளையாடுறேன், நீ வீடியோ எடுமான்னு சொல்லிச்சு. அப்புறம் பார்த்துட்டு அந்த பூ நிறைய பூ மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது அந்த இடம், சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டாண்ட இருக்கிறவங்க ஒருத்தவங்க அந்த இடத்துல வீடு வாங்கி அது பால் காய்ச்சும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிருந்தோம். அப்புறம் எலுமிச்சம் இதுதான் இல்லை, லெமன் மரம், லெமன் செடி இது. அப்புறம் அந்த புது வீடு இது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நான் வீடு எடுக்கலை, வீட்டு உள்ளெல்லாம் எடுக்கவே இல்லை. அப்புறம் உள்ளே போனவுடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இலை போட்டு கேசரி, அப்புறம் பிரிஞ்சி, அப்புறம் வெஜிடபிள் குருமா வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு பாயாசம் குடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு ஆட்டோ திருப்பி பஸ் ஸ்டாண்டுக்காக விடுறதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த ஆட்டோவில் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்டில் இது பூசணிக்காய் செடியா என்னன்னு எனக்கு தெரியல, நான் வீடியோ எடுத்தேன். அது பறிச்சுன்னு போக சொன்னாங்க, அது பிஞ்சியாக இருக்கானே வேணான்னு சொல்லிட்டு. அப்புறம் பஸ்ஸு வந்தவுடனே பஸ்ஸில் ஏறி அவங்க 2 பேர் முன்னாடி உட்காந்துட்டாங்க, நாங்கள் 2 பேர் பின்னாடி உட்காந்துட்டு அப்புறம் சரியான பேசி சிரிச்சுன்னு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு சரியான தூக்கம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துன்னு ஏந்து அப்புறம் நம்ம இடத்துக்கு இறங்கிட்டு தாகமாக இருக்க அந்த தண்ணி குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 3 பேர் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.